கவலைப்படாத, என்ன பிள்ளைங்க வந்து பிள்ளை எங்களோட பிரச்சனையை ஏன் தீர்க்க வைக்க மாட்டீங்களே? நாங்க சொல்ற பிரச்சனை ஏன் தீர்க்க மாட்டீங்க? ஓட்டு கேட்க மட்டும் வர்றீங்கல்ல, நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனை சொல்றோம், நாங்க மீனவர்கள் எவ்வளவு பிரச்சனை சொல்றோம். அந்த பிரச்சனை யாருமே காது கொடுத்தா நீங்க கேட்டுக்க மாட்டீங்களே, கவனிக்கவே மாட்டீங்க. என்னன்னா அப்படியே தட்டி விட்டு தூச்சியை தட்டி விட்டு போறாத நீங்க போயிடுறீங்க. மத்திய அரசு மாநில அரசு இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுக்கலன்னா யாருமே ஒரு ஓட்டை புறக்கணிக்கத்தான் படும். நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து பிடிச்சிருக்கிற போட்டெல்லாம் அனைத்து வரணும், மக்கள் எல்லாம் திருப்பி வரணும். இல்லைன்னா ஓட்டு யாரு எல்லாருமே ஒட்டு மொத்தத்துக்கு புறக்கணிக்கத்தான் படும். நீங்க வந்து போட்டு வந்தாதான் நாங்க ஓட்டு போடுவோம். வந்து மீனவர்களுக்கு ஓட்டை வந்து திருப்பி வரணும், இல்லைன்னா நாங்க ஓட்டை புறக்கணிக்கப்படும். 11/2/2026 அன்று காலை 10 மணி அளவில் எனது இசைப்படகு காரைக்கால் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றது. கடலுக்கு சென்று 3 நாள் தொழில் புரிந்து கரைக்கு திரும்பும் வழியில் இலங்கை கடற்படை எனது விசைப்படகை கைது செய்து 11 ஆட்களையும் கைது செய்து காங்கேசன்துறை பேருண்டா காங்கேசபுரம் துறைமுகத்தை கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். எனது விசைப்படகையும் எனது ஆட்களையும் மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் சேர்ந்து இணைந்து எனது விசைப்படகையும் ஆட்களையும் ரிலீஸ் செய்து கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தான் இருக்கிறோம். 14 குடும்பம், 14 பசங்க போட்டுக்கு போயிருக்காங்க. 1.5 கோடி கடன் வாங்கியிருக்கோம். 1 கோடி, அந்த 1 கோடி யார் திருப்பி கொடுக்கறது? இப்போ இந்த வீடு அடமானம் இருக்குது. எங்கள்கிட்ட வேற வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. கடலை விட்டா எங்களுக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளை கடலுக்கு போக மாட்டான். உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்குறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கல்யாண நகையை தான் நான் அடமானம் வச்சு போட்டு கட்டினேன். 1 கோடி கடன் வாங்கியிருக்கிறேன் சொத்தோட வச்சு, இந்த வீடெல்லாம் வச்சு. நாங்கள் எப்படி திருப்பி கொடுக்கறது? யார் கொடுக்கறது? யார் உழைக்கிறது? எங்களோட வாழ்வாதாரமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும். போட்டு தொழில் போய்க்கிறாங்க. போன வகையில் வந்து இன்ஜின் பழுதாகி வச்சு, பழுதாவில் அலைஞ்சி போன போடுறதை தான் அவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க. இது எப்போ போனாங்க, எப்போ பழுதானுச்சு? போட்டு வந்து நேற்று போனாங்க. போட்டு போன வகையில் இன்ஜின் கோளாறுனால பழுதாகி அலைஞ்சி போய்க்கிறாங்க. சாயந்தரம் அலைஞ்சி போய் அவங்க எப்போ மாட்டினாங்கன்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.